Assalamualaikum friends, welcome to TH Kitchen. இன்னைக்கு நம்ம TH Kitchenல ஆட்டுக்கால் சூப்பும் ஆட்டுக்கால் குழம்பும் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆட்டுக்காலை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். எனக்கு சின்ன ஆட்டுக்கால் தான் கிடைச்சது. நீங்கள் வாங்கும்போது நல்லா பெரிய ஆட்டுக்கால் பார்த்து வாங்கிக்கோங்க. இது குக்கரில் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம், 2 பட்டை, 3 லவங்கம், 2 ஏலக்காய், 3 பிரிஞ்சி இலை, ஒரு 10 மிளகை இடித்து சேர்த்துருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மிளகை எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, ஒரு 3 டம்ளர் தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி 6 விசில் வரட்டுங்க. ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆட்டுக்கால் நல்லா வெந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு. கொஞ்சமாக கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. சூப்பில் உங்களுக்கு பட்டா லவங்க ஃப்ளேவர் பிடிக்காதுனாக்கா பட்டா லவங்க ஏலக்காவை ஸ்கிப் பண்ணிவிட்டு மீதி பொருளெல்லாம் சேர்த்து இதே மாதிரி சூப் ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஆட்டுக்கால் சூப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 6-7 மிளகு, 2 பட்டை, 2 லவங்கம், 1 ஏலக்காய், ஒரு பெரிய ஏலக்காய் 2 பிரிஞ்சி இலை. இப்போ இதெல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ் 3 வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி இது மாதிரி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகட்டும், அதை வரையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. 2 தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வேக வைக்கும்போது மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம். 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற ஆட்டுக்காலை சேர்த்துக்கலாங்க. இது ரொம்ப திக்காக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். ஆட்டுக்கால் குழம்பு ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஆட்டுக்காலில் கொஞ்சம் பிசுப்பு தன்மையாக இருக்கும், சாப்பிடும்போது நம்ம கையெல்லாம் ஒட்டிக்கும். அதனால் இந்த கிரேவி ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். மூடி வச்சு இப்போ ஒரு 10 நிமிஷம் நம்ம குக் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். கடைசியாக கொத்தமல்லியை சேர்த்து இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது இடியாப்பம், பரோட்டா, சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இதுவரையிலும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.